ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த ஒரு 10 நாட்களாக ஸ்ரீலங்காவில் குறிப்பாக அக்கண்ட்ரியில் இருக்க அரசியல்வாதிகள் இந்திய கவர்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் மேலே போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அப்படி போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரிய வருது. அந்த விஷயந்தான் OCI. OCIக்கும் அப்கண்ட்ரிக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு? இந்த OCIனா என்ன, அதனால என்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது, அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துருவோம். OCI அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் இந்திய நாடு தவிர வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தால் அவருக்கு இந்தியாவில் வழங்கப்படுற ஒரு சலுகை தான் OCI அப்படின்னு சொல்கிறார். யார் இந்த OCI கார்டை பெறுறதுக்கு தகுதி உடையோர் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு வேறு நாட்டு பிரஜையாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையோராக கருதப்படுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பேரண்ட் இந்தியாவில் இருந்து நீங்கள் வேறு நாட்டு சிட்டிசன்ஷிப் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையோராக இருப்பீங்க. மூணாவது விஷயம், உங்களுடைய கிராண்ட் பேரண்ட், உங்களோட தாத்தா பாட்டிமார்கள் இந்தியாவில் பிறந்து இந்திய பிரஜையாக இருந்து உங்களுடைய குடும்பம் வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையவராக. நான்காவது விஷயம், நீங்கள் இந்திய பிரஜை ஒருத்தவங்களை திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் OCI கார்டை பெறுறதுக்கு தகுதி உடையவராக கருதப்படுவீங்க. சரி, ஓகே, OCI கார்டு நம்ம எடுத்துட்டோம், இதனால் என்ன நன்மை நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்கு. சொல்கிறேன் கேளுங்க. OCI கார்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் லைஃப் டைம் வீசா உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். உண்டு. ரெண்டாவது விஷயம், எவ்வளோ நாள் வேணாலும் தங்கி இருக்கலாம். லைஃப் லாங் அங்கே தங்கி இருக்க முடியும். மூன்றாவது விஷயம், எத்தனை தடவை வேண்டாலும் போயிட்டு வரலாம். அது விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதை ரன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை செஞ்சு கொண்டு போக முடியும். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எடுகேஷன் ஃபெசிலிட்டி அவ்வளோத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், உங்களோட எடுகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் இந்தியாவிலே செஞ்சு கொள்ள முடியும். ஆறாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இந்தியாவில் நீங்கள் சொத்து வாங்க முடியும். சொத்து வாங்க முடியும்னா நீங்கள் வீடோ வாகனங்களோ நீங்கள் அங்கே வாங்க முடியும். அதே நேரத்தில் இதெல்லாம் செய்யும்போது ஃபுல்லாக சிட்டிசன்ஷிப்பை நம்மளுக்கு இந்திய சிட்டிசன்ஷிப்பை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தமா? அதான் இல்லை. இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம இந்தியாவில் போய்ட்டு செய்ய முடியாது. அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம எலெக்ஷனில் நிற்க முடியாது. இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷனில் எதுலேயுமே நம்ம நிற்க முடியாது. அதே மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஓட் பண்ண முடியாது. ஓகே. மூன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அங்கே அக்ரிகல்ச்சர் லேண்ட் எப்போவுமே வாங்க முடியாது. இந்த விஷயங்கள் தான் இந்த OCIயில் இருக்கிற தீமைகளை நம்ம பார்க்குறோம். பட் இந்த OCI மூலயமா பல நன்மைகள் நம்மளுக்கு. இந்திய அரசாங்கம் இந்த OCI கார்டை உலகத்தில் இருக்க இந்திய வம்சாவளி அனைவருக்கும் வழங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாகிஸ்தான், பங்களாதேஷில் வாழ்கிற இந்திய வம்சாவளி மக்களுக்கு இந்த OCI கார்டை இந்திய அரசாங்கம் அனுமதிக்கிறது இல்லை. மற்றபடி உலக நாடுகளில் இருக்க அனைவருக்குமே இதை தகுதி உடையவர் அப்ளை பண்ணி OCI கார்டை பெற்றுக்கொள்ளப்பா. நமது அப்கண்ட்ரியில் ஏன் இது பேசு பொருளாக இருக்குதுன்னு கேட்டால், கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மலையகத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அந்த டைமில் அவர் சொல்லியிருந்தார், 3 தலைமுறையாக இருந்த விஷயங்களை இப்போ 6 தலைமுறையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு முன்னே இருந்த டாக்குமெண்ட், அதாவது ஆவணங்களை இலகுபடுத்தியிருக்காங்க. இப்பொழுது முன்னே இந்தியாவில் இருந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம எடுத்து தான் அப்ளை பண்ணுவோம். இப்பொழுது அந்த இதை நம்மளுக்கு இலகுபடுத்தியிருக்காங்க. இலகுபடுத்தி இலங்கை அரசாங்கத்தின் மூலயமா கொடுக்குற டாக்குமெண்ட்டை வச்சே நம்ம OCI அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்காரு. இதை காரணமாக வச்சு தான் மலையக அரசியல்வாதிகள் இந்திய கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. அது நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்மளும் நன்றி தெரிவிப்போம். ஓகே.
இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளோட டாக்குமெண்ட் அவ்வளவும் சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு தடவை பார்த்து செக் பண்ணி அதை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நம்மளும் ஓசிஐ கார்டை பெற்றுக்கொள்ள முடியும். மக்களுக்கு கிடைச்ச, அதாவது இந்திய வம்சாவளியில் இருந்து வந்த நமது மலையக மக்களுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம சரியான முறையில் ஆவணங்களை ரெடி பண்ணி சரியான முறையில் பதிவு செஞ்சு சரியான முறையில் நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஓசிஐ கார்டை பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டுட்டோம்னு சொன்னால் நம்மளும் இந்தியாவில் போய்ட்டு நம்மளை பூர்வீகமாக இருந்த இடங்களில் நம்மளும் வசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே அப்கண்ட்ரியில் இருக்கிற நமது சொந்தங்கள் அனைவரும் வந்து இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்களும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ மூலிமா. அந்த ஓசிஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதன் மூலிமா ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் நம்புகிறோம். நீங்களும் தேடி அந்த ஓசிஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரியாக பயன்படுத்தி சரியாக இதன் மூலமாக இருக்கிற பயனை வந்து எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நமது எண்ணம் நிறைவேற அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறோம். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் ஒருத்தருக்கு மீட் பண்ணுவோம்.